ஜனநாயகன் படம். இந்த படம் ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். இன்னும் அவங்க அஃபிஷியலா சொல்லல. பட் அந்த படம் தான் அப்படின்ட்டு பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்துல நடிச்சது யார் தெரியுமா? பாலகிருஷ்ணா அவர்கள். படம் நல்ல ஒரு ரிசல்ட் தான். பட் ஆனா பாலகிருஷ்ணா நடிச்ச படத்தை இங்க விஜய் அவர்கள் பண்றாரோ அப்படின்னு பல பேரும் கிண்டனம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு மத்தியில படக்குழுவும் சொல்லாமே இருக்காங்களா? இது பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான் அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்கும் கிளாரிஃபையா தெரியலையா? ஆனா அந்த படத்தோட டைரக்டர் இருக்கார்ல, பகவந்த் கேசரி படத்தை எடுத்த டைரக்டர், அவர் பேரு அனில் ரவிபுடி. இவருக்கிட்டே போய் கேட்டிருக்காங்க, ஐயா என்னய்யா இது போல உங்க பேர் தான் அடிபடுது, உங்க படத்தை தான் ஏதோ எடுத்திருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு என்ன அதை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டப்ப இவர் கேஷோட ஒரு பதில சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காப்ல, விஜய் சாரை நான் இது வரைக்கும் 2 முறை மட்டும்தான் நேர்ல சந்திச்சிருக்கேன். அவர் உண்மையான ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வழக்கம் போல மற்றவங்க கொடுக்குற மாதிரி இவரும் கொடுத்துட்டு, ஜனநாயகன் படத்துல எனக்கு பங்கு இருக்கா இல்லையா அப்படின்றது அந்த படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு தான் எனக்கே தெரியுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நீங்க 2 விதமா எடுத்துக்கலாம். ஒன்று, சார் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு படக்குழு, ஜனநாயகன் படக்குழு இவங்க கிட்டே கேட்டிருக்கலாம். ஒன்று. அப்படி இல்லையா, ஏன்ப்பா எனக்கே தெரியாதுப்பா, ஏதோ எல்லாம் சொல்கிறீங்க ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கே தெரியாது, படம் வந்து பிற்பாடு நான் பார்க்குறேன், என் படமும் இந்த படமும் ஒன்றா இருக்கானு அப்போ தான் எனக்கே தெரியுன்ற மாதிரி நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஓப்பனாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இருக்கே இல்லைன்ற மாதிரி இன்னும் தெளிவான ஒரு விஷயம் எங்கேருந்து கிடைக்கல. இன்னும் இந்த ஒரு படலத்தை அதிகரித்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓ பகவந்த் கேசரி தானோ அப்படின்னு பல பேர் பேசுறதுக்கு இந்த பேச்சு ஒரு காரணமாக அமையலாம்.